லைக் கயல் சீரியல் நடிகை வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு. எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அது கேட்டதுலேருந்தே எனக்கா இருக்கட்டும், கயல் ஹீரோயின் சைத்ரா ரெட்டியாக இருக்கட்டும், 2 பேருமே அட் அ டைம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. மைண்டில் என்ன அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் ஒரு கார்னரில் இந்த பர்சன் என்னடா இப்படி பண்ணிட்டாலே அவளை திட்ட தான் தோணுது. இப்படி 2 தரப்பாக சொல்லப்படுது. என்னன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ காலில் இருக்கும்போதே அவங்க வந்து இவ வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி பிபின் கூட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னதே கிடையாது. அதனால தான் எனக்கு இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளமா இதனாலயா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. என்னதான் நடந்துச்சு அவங்க இது எதற்காக அப்படி பண்ணிக்கிட்டாங்கிறது எங்களுக்கும் சுத்தமா தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவரை. அவங்க வீட்டில் என்ன ரீசன் சொன்னாங்க? என்கொயரியில் இருந்தாங்க, அதனால அவங்க ஹஸ்பண்டே பார்க்க விடலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவளை போய் நேர்லேயே அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸும் அனுப்புனாங்க. ரொம்ப பார்க்க பயமாக இருந்தது. அது நான் அன்றைக்கி நைட்லேருந்தே சரியாக தூங்கவும் இல்லை. அதை பார்த்ததுலேருந்து தான் இன்னும் ரொம்ப அழுகையாக வந்துட்டு இருந்தது. சீரியல் ஆர்டிஸ்ட்டுடைய தற்போது வந்து அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்திருக்கலாம், இவங்க கூட இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். ரொம்ப விஜய் சித்து விஷயத்துலேயே நிறைய பேர் அவங்க இவரோட இருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். எதுக்கு முதல்ல அவங்க பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது. சுபாஷினிக்கு வந்த கமெண்ட் எது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு உங்களுக்கு? இல்லை, சுபாஷினி விஷயத்தில் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ன்ற மாதிரி தான் போட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. சாரி ஃபார் த லாஸ். என்ன ஆச்சு? அவங்க இல்லாத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குது? சொல்லப்போனால் அவளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து கயல் டீம் எல்லாருமே வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா வந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு 7 to 8 months வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருந்தாங்க ஷூட்டுக்கு. ஸோ வந்து எல்லாருமே க்ளோஸாக இருப்போம். அவங்களும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே பார்க்குற மாதிரியே இருக்க மாட்டோம். பார்க்கும்போது அவள் வந்து ஒரு ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி இருப்பாள், ரொம்ப ஆட்டிடியூட் மாதிரி தெரியும். பட் சுத்தமாக கிடையாது. பழகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோவியல், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப். சொல்லப்போனால் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி நம்ம எதாவது ஃபீல் பண்ணுறதுனாலே வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன். எப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு. எனக்கு மார்னிங் வந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஆக்சுவலாக நான் நியூஸ் ஆங்கராக இருந்தேன். ஸோ அந்த சேனல்லேருந்து எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஸ்டோரி வந்து அனுப்பியிருந்தாங்க. லைக் கயல் சீரியல் நடிகை வந்து இந்த மாதிரி தூக்கின்னு சொல்லி கொஷின் மார்க்கோட அனுப்பியிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இங்கே எதுவும் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி 2 months பேக் வந்து ஒரு நியூஸ் அந்த மாதிரி வந்தது. அதுவாக இருக்கும், இது இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, அது ஏர்லி மார்னிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக விசாரித்ததில் இது உண்மை. அதுவும் சாஷ்வின்றது வந்து ரொம்ப சாஷ்வின் தான் கூப்பிடுவோம் எல்லோரும். அவள் நேம் வந்து சுபாஷினி. எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அது கேட்டதுலேருந்தே எனக்கா இருக்கட்டும், கயல் ஹீரோயின் சைத்ரா ரெட்டியாக இருக்கட்டும், 2 பேருமே அட் அ டைம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. 2 பேரும் போயிட்டு டைரக்டர் சார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அவரும் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அது உண்மையானு தெரியலன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி வரையும் நம்பவே முடியல. ஏன்னா அவள் அப்படி ஒரு பாசிட்டிவான பர்சன் அண்டு ரொம்ப ஜாலியான பர்சன். இந்த மாதிரி ஒரு திங்கிங்க்கு போகிற ஆளே கிடையாது. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் 2 தரப்பாக சொல்லப்படுது. என்னன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ காலில் இருக்கும்போதே அவங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு எந்த நியூஸ் வந்து உண்மையாக இருந்துச்சு? இது எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா இந்த ஒரு வேர்ஷன் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருக்கோம். ஈவன் ரீசெண்ட் டைமில் உமாரியாஸ் அம்மா பையனோட வளகாப்பு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. ஈவன் எங்கள் அம்மா அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நைஸ் பேரில் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒன்லி சொல்கிறது நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க எங்கள் கூட இருக்கும்போது. சண்டை நான் பார்த்ததும் இல்லை. இவ வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி பிபின் கூட ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னதே கிடையாது. அதனால தான் எனக்கு இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளமா இதனாலயா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது. அதான் அந்த முடிவை அவள் எடுத்ததுங்கிறதே எங்களால் நம்ப முடியல சொல்லப்போனால். ஏன்னா அந்த மாதிரி பர்சன் அவங்க. இப்போது பலதரப்பட்ட செய்திகள் வந்தாலும் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கும்ல, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு?
அதுதான். இப்போ ஒரு 6 to 7 மந்த்ஸ் அவங்களுக்கு பெருசா ஷூட் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 மந்த்ஸ் கன்டினியூவா எங்க கூட ஷூட் வந்துட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் வெளிய போயிருக்கோம். நெறைய ஜாலியா இருந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாரும் நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அவளும் நானுமே வந்து ரொம்ப க்ளோஸ் சொல்லப்போனா. இங்க எல்லாரோட நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன் அவகிட்ட. ஆ பர்சனல் இஷ்யூ எதுவுமே அவ வந்து ஷேர் பண்ணதில்ல. ஏன்னா, அந்த மாரி இஷ்யூ இல்லன்ற மாரி தான் அவ நடந்துப்பாளே. அதான் அதனால தான் வந்து இது எதற்காக அப்படி பண்ணிக்கிட்டாங்கிறது எங்களுக்கும் சுத்தமா தெரியல. ஆ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவள. அவளுமே அப்படிதான். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல லவ் இருந்தது. ஆனா, எதனால இப்படி ப்ராப்ளம் வந்து இப்படி முடிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது. இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அவ ஒரு பை பெர்சனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படின்னா, நான் அவள வந்து ஒரு செகண்ட் டைம் மீட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். எனக்கு வந்து இங்க ஷூட்ல வந்து ஃபுல்லா சுடிதார்ஸ் தான், சல்வார்ஸ் தான். அன்னைக்கு திடீர்னு ஷூட்ல ஏதோ சாரி தேவைப்பட்டுச்சு. சாரி தேவைப்பட்டோனே, நான் சடனா என்ன திடீர்னு சாரி கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவளோட என்கேஜ்மெண்ட் சாரிய எனக்கு குடுத்தா. யாருமே என்கேஜ்மெண்ட் சாரி, மேரேஜ் சாரிலாம் குடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ வந்து அவளோட என்கேஜ்மெண்ட் சாரி சடனா யோசிக்கவே இல்ல அவ. "ஏய் அபி நீ இது போடு, இதுல என்ன இருக்கு? நீ போடு" அப்படின்னு சொல்லி குடுத்தா. அந்த சாரி நான் யூஸ் பண்ணி ஷூட்டும் பண்ணிட்டு, உடனே நான் ரிட்டர்ன் பண்ணும்போது சொன்னேன். நம்ம கூட பழகுனவங்களே அந்த மாரிலாம் என்கேஜ்மெண்ட் சாரிலாம் சடனா குடுப்பாங்களான்னு தெரியாது. ஆ ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏய் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும், எல்லாமே எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒரு நல்ல பெர்சன். அது ரொம்ப என்ன சொல்றது, அந்த விஷயம் கேட்டதுலேருந்து ஜீரணிக்கவே முடியல. டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாரி மைண்ட்ல என்ன அடுத்தடுத்து என்ன நடந்தாலும், ஒரு கார்னர்ல இந்த பெர்சன் என்னடா இப்படி பண்ணிட்டாளே, இப்படி பண்ணிட்டாளே, அவள திட்ட தான் தோணுது. ஏன் இப்படி பண்ணா? எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஏன்னா நான் எதா இருந்தாலும் அவளுக்கு வந்து ஏதா ஒரு போஸ்ட் அழகா இருந்தா, "ஏய் செம்மையா இருக்குடி" அப்படின்னு அனுப்புவேன். அவளும் அப்படிதான். இப்ப ரீசென்ட்டா நெறைய விஷயங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அவார்ட் வாங்குனதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவ வந்து விஷ் பண்றது. எங்க லைஃப்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதோ, அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்றது. எல்லாமே அவளா பண்ணுவா. அந்த ஒரு 6, 7 மந்த்ஸ் சுத்தமா இங்க ஷூட்ல வரலனாலும், மெசேஜ் அண்ட் கால்ல வந்து கனெக்ட்டா தான் இருந்தோம். ஏதோ ஒரு இஷ்யூனா இப்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம். பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதே மாரி நம்பளும் இடையில கொஞ்சம் டச்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கில்ட்டாவே ஃபீல் ஆயிடும். அவங்க வீட்ல என்ன ரீசன் சொன்னாங்க? எப்படின்னு வந்து நீங்க வீட்டுக்கு அவங்க போயிருக்கும்போது? வீட்ல வந்து என்னோட ஆர்டிஸ்ட் வந்து நேர்ல போயிருக்காங்க. ஸோ, அவங்க வீட்ல இருக்கவங்க யாரையும் பார்க்க விடல. பிகாஸ் அவங்க ஏதோ என்கொயரில இருந்தாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்டே பார்க்க விடல அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் அவள போய் நேர்லயே அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸும் அனுப்புனாங்க. ரொம்ப பார்க்க பயமா இருந்தது. அது நான் அன்னைக்கு நைட்லேருந்தே சரியா தூங்கவும் இல்ல. அத பார்த்ததுலேருந்து தான் இன்னும் ரொம்ப அழுகையா வந்துட்டு இருந்தது. இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்னாலே வெளிய ஒரு பிம்பம் இருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்க லக்ஸுரி வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஹர்ட் ஆகுதா? எங்களுக்கு நாங்களும் மனுஷங்க தானே. ம்ஹ்ம். எங்களுக்கும் வலிலாம் இருக்குமேங்கிற மாரி ஒரு உணர்வு இருக்கா? இது எல்லா ஃபீல்ட்லயும் நடக்குது ப்ரோ. இது சும்மா இந்த ஃபீல்டு அது நாங்க வந்து மீடியா முன்னாடி வரனால இது பெருசா வருதே தவிர, இது எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கு. ஐட்டம்ஸ் இருக்கு. நெறைய பேர் இறந்து போறாங்க. அது யாரும் பெருசா கொண்டு வரதில்ல. ஒன்லி ஃபார் மீடியா பீப்பிள். நாங்க மீடியால இருக்கனால எங்களோடது வந்து ஈஸியா ஸ்க்ரீன்ல வருது. மத்தபடி எல்லா இடத்துலயுமே இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு. புரியுதா? இது ம், வந்து ம். ஒன்லி வந்து ஆக்டர்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்காங்க. இந்த லைஃப்ல போனா தான் இப்படி. அது வந்து ரொம்ப ராங் சாரி டு ஸ்டேட்மெண்ட். இன்டரப்ட். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ தொடர்ந்து இந்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் முன்னாடி இருந்தே இருப்போமே, சீரியல் ஆர்டிஸ்ட்டுடைய தற்கொலை வந்து அதிகமாவே அதிகமா இருக்கு. இருக்கும். ம், அப்போ ம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து விஜி சித்ரா அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. ஏன்னா வெளியே வந்து அவங்க அப்படி ஒரு பிம்பத்தை காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கே இப்போ வரையும் வந்து பேசப்படுதா இருக்கு. பேசப்படுது. அது அதை அதை பத்தி கேட்கிறேன். அது அந்த அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, சாகுறதுக்கே துணிறாங்கன்னா, எந்த அளவு கஷ்டம் அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ, அத வந்து ஈஸியா எல்லாரும் தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போறாங்க. அது முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்திருக்கலாம். இவங்க கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருக்கலாம். ரொம்ப விஜய் சித்து விஷயத்திலேயே நெறைய பேரு, அவங்க இவரோட இருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். முதல்ல அவங்க பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரியாது. யாரோட பர்சனல் லைஃப்பும் தெரியாம தேவையில்லாம ஆஜராகக்கூடாது. அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாதுல்ல. மேபி அவங்க வீட்ல நடந்த இஷ்யூ உண்மையாவே இருக்கலாம். நம்ம வந்து தனியா அவங்களோட பெர்ஸ்பெக்ஷன்ல நெறைய பேர் நெறைய கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து உண்மையாவே கஷ்டமா இருக்கு. சரி செத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு அவங்கள கொன்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி. சுபாஷினிக்கு வந்த கமெண்ட் எது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு உங்களுக்கு?
இவங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் ஒரு ரீசனே கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லை, சுபாஷினி விஷயத்தில் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ன்ற மாதிரி தான் போட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அவரே அவங்க ஹஸ்பண்டே அதான் சொல்லியிருக்காரு. சின்ன எப்பயும் போடுற சண்டை தான். அந்த வாக்குவாதத்தில் இந்த மாதிரி முடிவெடுப்பான்னு அவருக்கே தெரியாது. அது எப்படி அந்த சடனாக அதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிவு பண்ணி உடனே இதுவாகிட்டு இருக்கா. அது தப்பு தான் சொல்ல போனால். யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருக்கலாமே உன் கஷ்டத்தை. தனியாக இருக்கும் போது பண்ணியிருக்கா. தனியாக வீடு எடுத்திருந்த போது தனியாக இருக்கும்போது பண்ணியிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம். ஒரு கால் பண்ணியிருந்தா நாங்கள் வந்திருப்போம். அது ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, எப்படியாவது தடுத்துருக்கலாமே. இன்னொரையும் அது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. அப்படி ஏதாவது எமோஷனலாக வீக்கான ஆள் தானா? இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஷாக் ஆனோம். பேசும்போது கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சண்டை பிரச்சனை அந்த மாதிரி இடத்துலயே அவ இருக்க மாட்டா. ரொம்ப ஜாலியாக இருப்பா. ரொம்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1/2 hour 1 hourலாம் டான்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஃப்ரீ, அவ்வளோ ஜாலி, அவ்வளோ ஜோவியல். அதனால தான் எனக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்றதை நம்பவே முடியல. ஒரு 1 ஹவருக்கு நான் சுத்தமாக நம்பலை. வேற யாராவது இருக்கும், வேற யாராவது இருக்கும், அப்படியே தான் சொல்லிட்டே இருந்தேன். தேங்க்யூ. இருந்தாலும் வந்து தற்கொலை எதுக்கு முடிவாகாது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனைனாலும் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் நடக்கும். நம்ம வென்லி பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு கடவுள் இருக்காரு? நமக்கு நெகட்டிவ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு யாராக இருந்தாலும் அதை டிசைட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.